தலைவர் கனிமொழி தற்பொழுது நமது செய்தியாளருக்கு பேட்டியளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து ஒரு முக்கியமான ஒரு நகர்வு இந்த முக்கியமான காட்டு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா தலைவர்களுமே பிற மாநில பல மன மாற்றங்கள் இருந்தாலும் கூட நாட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா தேசப்பற்றில் எப்பவுமே முதன்மையா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாட்டு மக்கள். அதே மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்திய ராணுவத்திற்கு சப்போர்ட் தெரிவிக்கிற மாதிரி இந்த பேரணியை அனௌன்ஸ் பண்ணி பொதுமக்கள், அனைத்து அமைச்சர்கள், ராணுவ வீரர்கள் அனைவரும், பாதுகாப்பு படை வீரர்கள், போலீஸ், காவல்துறை அனைவரும் இந்த பேரணியில் கலந்துருக்கிறாங்க. இந்திய ராணுவத்திற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பேரணி தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து செய்தியாளர் சுபாஷ் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். சுபாஷ், இந்த பேரணியில பங்கெடுத்துக்கக்கூடியவங்களுக்காக என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு சுபாஷ்? அதுக்கு முக்கியமாக ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸ்ரீராம். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ராஜ்பவன் தமிழ்நாடுடைய எக்ஸ்தல பக்கத்துல ஒரு தகவலை பதிவிட்டிருக்கிறார். பாகிஸ்தானிய ராணுவம் ஆக்கிரமிப்பு செயல்களுக்கு எதிராக நாட்டை துணிச்சலுடன் வெற்றிகரமாக பாதுகாக்க இந்திய ஆயுதப்படைகளுடன் நமது 8 கோடி தமிழ்நாட்டு மக்களின் தெளிவான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் இன்று மாலை பிரம்மாண்டமான மக்கள் பேரணி நடத்துவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி நமது ஆயுதப்படை நமது தேச ஒற்றுமைக்காகவும் உறுதுணையாகவும் துணிந்து நிற்பது, பயங்கரவாதத்தின் அனைத்து முனைகளையும் அழித்தொழித்து நமது தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதற்கான நமது ஈடுபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது என்று தமிழ்நாடு ஆளுநர் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வரக்கூடிய இந்த பேரணிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையேயான ஒரு ரப்ட் இருந்துகிட்டே வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ராஜ்பவன் தமிழ்நாடு மூலமாக ஒரு வாழ்த்தை குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் கேட்டது போல மிக முக்கியமாக ஒரு பதிவாக ஆளுநருடைய இந்த பதிவு இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை அதை நான் சொல்கிறேன். பாகிஸ்தானிய ராணுவ ஆக்கிரமிப்பு செயலுக்கு எதிராக நாட்டை துணிச்சலுடன் வெற்றிகரமாக பாதுகாக்கும் இந்திய ஆயுத படைகளுடன் நமது 8 கோடி தமிழ் மக்களின் தெளிவான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் இன்று மாலை தற்போது நடைபெற்று வரும் மக்கள் பேரணி நடத்துவதற்காக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும், நமது ஆயுத படைகளுக்கும் நமது தேச ஒற்றுமையை உறுதியாக்கவும் துணை நிற்பது, பயங்கரவாதத்தின் அனைத்து முறைகளையும் அழித்தொழிப்பது, நமது தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதற்கான நமது ஈடுபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று ஆளுநர் சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு தனது வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். வழி நெடுங்கிலும் பலாயிரம் மக்கள் முதலமைச்சருடன் சேர்ந்து நடந்து வருவதையும், வழி நெடுங்கிலும் அவர்கள் தேசிய கொடியை கையில் ஏந்தியிருப்பதையும், தமிழ்நாடு தேசியத்தின் பக்கம் எந்த அளவுக்கு வலுவாக நிற்கிறது என்பதை இந்த இக்கட்டான சூழ்நிலையை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த பேரணி தற்போது அமைந்திருக்கிறது. நீங்கள் கேட்டது போல வழி நெடுங்கிலும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, குடிநீர் தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல மக்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்படும் பட்சத்தில் அவர்களை விரைவாக மீட்டெடுப்பதற்கான ஆம்புலன்ஸ்கள், அதே போல அவர்களுக்கான மருத்துவ உதவி உடனே வழங்குவதற்கான மருத்துவ உதவி வழங்குவது உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தமிழ்நாடு அரசு சார்பாக தற்போது இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது.